வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கரூர் சம்பவம், சங்கீதா விவகாரத்து, ஜனநாயகன் லீக், விஜய்க்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்க இவைதான் காரணம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. துள்ளி குதித்த தாவேகா தொண்டர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இது வெறும் 5 வருட நடைபெறும் தேர்தல் அல்ல, 50 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் அரசியல் தேர்தல் என்றும் நான் வரேன் தனியா உங்க விஜய் என தொடர்ந்து கர்ஜித்து வந்த விஜய்க்கு மக்கள் பெரும் ஆதரவு அதிகரித்துள்ளது. 200+ இடங்களை வெல்வோம் என பிசினஸ் செய்கை எல்லாம் காட்டிய மு.க. ஸ்டாலின் திமுக 3வது இடத்துக்கு சென்றதுதான் பலராலும் ஜீர்ணிக்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. அதிமுக 2வது இடத்தில் தொடர்ந்து முன்னிலை வைத்து வந்தது. விஜய்க்கு மக்கள் ஆதரவு இந்த அளவுக்கு கிடைக்க காரணமே கரூர் சம்பவம் தான். சங்கீதா விவகாரத்து மேட்டரை லீக் செய்தது மற்றும் ஜனநாயக படம் லீக் ஆனது, நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். விஜய்க்கு இப்படி 500 கோடி சொத்து உள்ளதாக ஆவணத்தில் எந்தவித அச்சமுமின்றி காட்டும் விஜய்க்கு இந்த அளவுக்கு மோசமான அரசியல் அழுத்தங்களை கொடுத்து அவரை காலி பண்ண நினைச்சாங்க. அனுதாபம் அலை என்ற தமிழ்நாட்டில் வீசிய உள்ளதாக என்கிற கேள்வி எழுந்தது. மேலும் ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைகள் பெண்கள் நடத்திய விசில் புரட்சி தான் இப்படி ஒரு வாக்கு சதவீதத்தை விஜய் வெல்ல காரணம் என்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போதெல்லாம் இப்படி மோசமான சூழல் நிகழவே கிடையாது. கரூரில் மட்டும் அப்பாவி பொதுமக்கள் 41 பேர் பலியாக காரணம் விஜய் மீது உள்ள வெறுப்பு காரணமா? திமுக அரசு வேண்டுமென்றே போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தாமல் மக்கள் பலியாக காரணம் ஆகிவிட்டதா என்கிற எதிர்ப்பாலை தான் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்குமே பொதுவெளியில மாஸ்டர் படத்தின் இசை வெளியிட்டுள்ள பிறகு பெரியதாக எந்த ஒரு தென்படவே கிடையாது. விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவங்க யாருமே சப்போர்ட் செய்யலை. ஆனால் சரியாக தேர்தல் நேரத்தில் விஜய் சங்கீதா விவகாரத்து பஞ்சாயத்தை வேண்டுமென்றே லீக் செய்து விஜயை அட்டாக் செய்தாங்க. அதன் காரணமாகத்தான் விஜய்க்கு மக்கள் சப்போர்ட் மேலும் அதிகரித்தாங்க. விஜய் படங்களில் வெளியானது முதல் நாளே 100 கோடிக்கு மேல் வசூல் வந்துவிடும். அந்த அளவுக்கு படத்தை எதிர்பார்த்த நிலையில ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக வேண்டிய படத்தை தடுத்தாங்க. திமுக ஆதரவு படம் லீக் ஆகி பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் கிளப்பியது. விஜய்க்கு இன்னும் எவ்வளவுதான் தொல்லை கொடுப்பீங்க என நினைத்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே மக்கள் ஆதரவு தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வெறும் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயை தமிழக முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று கடுமையாக நிர்வாகிகள் உழைத்திருக்கிறாங்க. இப்போது அதற்கு பலன் கிடைச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.